ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜயோட பர்த்டேக்கு வந்து கோயிலில் கூட்டு போய் அர்ச்சனை பண்ணணுன்றது அவங்களுடைய ஆசை. அந்த ஆசையுமே வந்து நம்முடைய விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம விஜயம் பார்த்தீங்கன்னா மல்லி பேச்சுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்காத வந்து கோயிலுக்கு வந்து வரன்ற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டு நம்முடைய மல்லி வெண்பா விஜய் 3 பேர் வந்து கோயிலுக்கு போக போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா என்ன அவன் திடீர்னு இப்படி மாறிட்டான், ஒரு நாளைக்கு அன்னையினா இருக்கான், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு நம்ம சொல்கிறத எதுவுமே வந்து கேட்க மாட்டானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டாக் வந்து ஏற்படுத்துங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து நம்முடைய விஜயை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. நம்முடைய விஜய் பேர்லேயும் நம்முடைய வெண்பா பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. அர்ச்சனை பண்ணதும் பார்த்தீங்கன்னா எதுக்கு மல்லி உன் பேரும் வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டு, இல்லைங்க நீங்கள் 2 பேர் நல்லா இருந்தாவே நான் வந்து நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிட்டாருந்தாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி பார்த்தீங்கன்னா குங்குமமும் விபூதியும் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்காக பார்த்தீங்கன்னா குங்குமத்தை வந்து வாங்கி அவர் கையாலே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட நெத்தியில் வந்து வைக்க போகிறாங்க. இது வந்து நம்முடைய மல்லி வந்து எக்ஸ்பெக்டே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டே என்னன்னா மல்லியை வந்து எந்த காரணத்துக்காக வந்து மனசை வந்து நோகடிக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்முடைய மல்லி சந்தோஷப்படுற மாதிரியே வந்து செய்ய போகிறாருங்க. இதுக்கார இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி வந்து வயிற்றெரிச்சல் பிடிச்சே வந்து சாக போகிறாங்க. அதுதான் வந்து முக்கியமாக வந்து நடக்க போகுது. நம்முடைய மல்லி நம்ம விஜய் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கோயிலிருந்து வீட்டுக்கு போகிறாங்க. பிரசாதம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய மல்லி வந்து கொடுக்குறாங்க இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து விஜய் இருக்கிறதுனால வந்து சைலண்ட்டாக அந்த விபூதியை அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வந்து வச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்முடைய மல்லி வந்து கோயிலுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தப்ப நீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதெல்லாம் நான் வந்து வைக்கணுமாடி அப்படின்ற மாதிரி கேட்ட வாய் இன்னைக்கு எங்கே ஊர் பொறுக்க போச்சுருந்தாங்க தெரியல இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவோட வாய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா சரி எல்லாமே நல்லதுக்கு நம்ம வந்து எதுவும் இவங்ககிட்ட வந்து பேசிக்கூடாது அப்படின்ட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியுமே பார்த்தீங்கன்னா மல்லிமா எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து தேடுறாங்க. எதுக்காகனா பார்த்தீங்கன்னா டாடாவுக்கு வந்து எப்போ அவருக்கான கிஃப்ட்டை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவுக்கு வந்து நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட் பண்ண வேண்பா இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்போமா கொடுக்குறது, கேக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம்ல அந்த கேக்கு வந்து வரட்டும், வந்ததுமே வந்து அந்த கேக்கை வெட்டிட்டு நீயே எடுத்துகிட்டு போயிட்டு உன் டாடாவுக்கு வந்து இதை கிஃப்ட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுங்க நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. டாடாவுக்கு பர்த்டே இன்னைக்குன்னு பார்த்துட்டு மல்லியம்மா மேலே வந்து டாடா வந்து கோவப்படக்கூடாதுன்ற மாதிரி வந்து ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து வந்திருக்கவங்க முன்னாடி வந்து மல்லியை வந்து அசிங்கப்படுத்தி நிற்க வைக்கணும். அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஜய் வந்து மல்லியை எந்த நிலைமையில் வந்து வச்சிருக்கான்றத வந்து தெரிஞ்சுக்கணும். கூனி குறுகிய வந்து அவள் நிற்கிறத பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படணும் அப்படின்ட்டு வந்து 2 தருதலையுமே வந்து பிளான் பண்ணி இவங்க பிளானில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாம் வந்து சொதப்பி நம்முடைய மல்லிக்கு வந்து இன்றைக்கி வந்து விஜய் முன்னாடி வந்து எதுக்குமே வந்து அவமானப்படாத இருக்க போகிறாங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து வசமாக வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து மாட்டி பயங்கரமாக வந்து கேள்வி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.